அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். ஸோ இப்போ நம்ம 3 டாபிக் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சீக்வன்சியல் சர்க்யூட், ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லேச்சஸ், மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். இந்த 3 டாபிக்குமே பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 டாபிக் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா சீக்வன்சியல் சர்க்யூட். See the first pointer. The sequential circuit is a special type of circuit that has a series of inputs and outputs. அதாவது சீக்வன்சியல் சர்க்யூட் அப்படின்னா இன்புட்டும் அவுட்புட்டும் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. The outputs of the sequential circuits depends on both present inputs and fast outputs. அதாவது சீக்வன்சியல் சர்க்யூட்ஸோட அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா பிரசன்ட் இன்புட்டையும் ஃபாஸ்ட் அவுட்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. மூணாவது பாயிண்ட் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். த கிளாக் சிக்னல் இஸ் ரெக்யூர்டு ஃபார் சீக்வன்சியல் சர்க்யூட்ஸ். சீக்வன்சியல் சர்க்யூட்ஸ்க்கு கிளாக் சிக்னல் கண்டிப்பாக வேணும். கிளாக் சிக்னல்னா என்ன? அப்போ let us consider the flip flop. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை எடுத்துங்க. இதில் 2 இன்புட் இருக்கும், 2 அவுட்புட் இருக்கும். இந்த இன்புட்டோட நேம் பார்த்தீங்கன்னா SR, அவுட்புட்டோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q பார். இந்த இன்புட்டோட அடிஷ்னலாக ஒரு இன்புட் இருக்கும். இட் இஸ் கால்டு கிளாக் சிக்னல் அல்லது கிளாக் இன்புட். இப்படி கிளாக் இன்புட் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா இட் இஸ் கால்டு ஃப்ளிப் ஃப்ளாப். இந்த கிளாக் சிக்னலை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா CLK. இந்த 2 இன்புட்டோட அடிஷ்னலாக ஒரு இன்புட் இருக்கு. அந்த இன்புட்டோட பேர் பார்த்தீங்கன்னா எனேபிள் இன்புட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு லேச்சஸ். அப்போ ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இருந்ததுன்னா கிளாக் இன்புட்டாக இருக்கும். லேச்சஸாக இருந்ததுன்னா எனேபிள் இன்புட்டாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. For designing a sequential circuit, in addition to NOT and OR operation and flip-flops are also required. அப்போ sequential circuit டிசைன் பண்ணுறதுக்கு NOT and OR கேட்டு flip-flopsலாம் தேவை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் sequential circuit. இதில் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனஸ் சீக்வன்சியல் சர்க்யூட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசிங்க்ரோனஸ் சீக்வன்சியல் சர்க்யூட். சிங்க்ரோனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிளாக் பல்ஸ் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கிளாக் பல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா இட் இஸ் கால்டு சிங்க்ரோனஸ். சப்போஸ் கிளாக் பல்ஸ் இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்டு அசிங்க்ரோனஸ். நெக்ஸ்ட் பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் லேச்சஸ் அண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். லேச்சஸ்க்கும் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 2 இன்புட்டோட அடிஷ்னலாக ஒரு இன்புட்டு கிளாக் சிக்னலாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்டு ஃப்ளிப் ஃப்ளாப். இந்த 2 இன்புட்டோட அடிஷ்னலாக எனேபிள் சிக்னல் இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு latch. See the first pointer. Latches do not record clock signal. Flip-flop have clock signals. அப்போ கிளாக் சிக்னல் இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்டு latch. கிளாக் சிக்னல் இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்டு ஃப்ளிப் ஃப்ளாப்.
அப்போ கிளாக் சிக்னல் இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்டு asynchronous டிவைஸ். கிளாக் சிக்னல் இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்டு சிங்க்ரோனைஸ் டிவைஸ். இது ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், கிளாக் சிக்னல் இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்டு asynchronous. கிளாக் சிக்னல் இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு சிங்க்ரோனஸ். இதில் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுங்க. லேச்சஸில் கிளாக் சிக்னல் இல்லை அப்படின்னா வேற ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலோட பேர் தான் என்னன்னு சொன்னேன், எனேபிள் சிக்னல். See the third point. Latches are transparent device. Transparent means input directly connected to output. When they are enabled, the output changes immediately if the input changes. அப்போ லேச்சஸ் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிவைஸு. டிரான்ஸ்பரண்ட்னா இன்புட் வந்து டைரக்ட்லி கனெக்டட் டு அவுட்புட்டு. அப்போ இன்புட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அவுட்புட் ஆல்சோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பாருங்கள், ஏ டிரான்சிஷன் ஃப்ரம் லோ டு ஹை அல்லது ஹை டு லோ ஆஃப் தி கிளாக் சிக்னல் வில் சேஞ்ச் இட்ஸ் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்புட் சிக்னல். ஸோ நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்பில் வந்து கிளாக் சிக்னல் யூஸ் பண்ணுறோம். கிளாக் சிக்னல்னால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் பாருங்கள், ஸ்கொயர் வேவ் மாதிரி. இட் இஸ் கால்டு கிளாக் சிக்னல். இதில் லோ டு ஹை அப்படின்னா கீழிருந்து மேலே போகணும். அதாவது லோ டு ஹைனா 0 to 1. ஹை டு லோ அப்படின்னா மேலிருந்து கீழே வரணும். அதாவது 1 to 0. இப்போ இந்த கிளாக் சிக்னல் இப்படி தான் சேஞ்ச் ஆகும். அப்போ அவுட்புட் சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயின் ரீசன், அவுட்புட்னா என்னது, கியூ பார். இந்த அவுட்புட் சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய கிளாக் சிக்னல் சேஞ்ச் ஆகிறதுனால தான். அந்த கிளாக் சிக்னல் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டு ஹை அல்லது ஹை டு லோ. இதோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கீழே என்ன கொடுத்துருக்கேன். இந்த அந்த டயக்ராமோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. A latches is a level sensitive device. A flip-flop is an edge sensitive device. Edge sensitive device அப்படின்னா பாசிட்டிவ் எட்ஜ், நெகட்டிவ் எட்ஜ். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷனும் கீழே இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The operation of a latch is faster as they do not have to wait for any clock signal. ஏன்னா லேச்சஸில் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் சிக்னல் கிடையாது. அதனால் இந்த லேச்சஸோடைய ஃபங்க்ஷன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் அப்படி கிடையாது. ஃப்ளிப் ஃப்ளாப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் சிக்னல் இருக்குது. இந்த கிளாக் சிக்னல் இருக்கிறதுனால ஃப்ளிப் ஃப்ளாப் எப்பவுமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. த பவர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் எ latch இஸ் லெஸ், பவர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் எ ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் மோர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. எ latch ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி enable signal. A flip-flop works based on the clock signal. இப்போ இதில் clock signalலாம் என்ன, enable signalலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி லேச்சஸ் அண்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்போடைய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதில் இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். இதையும் ஒன்ஸ் அகைன் கிளியராக பார்த்துக்கங்க. இதில் இந்த லேச்சஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் ஆல்ரெடி பார்த்துட்டோம், டிஃப்ரென்ஸ்லேயே பார்த்துட்டோம்.
இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. டிஆர்பி கொஸ்டின் பேப்பர் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபிளிப் ஃப்ளாப் இஸ் எ பை-ஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் which has two stable states, namely 1 and 0. அப்போ ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது பை ஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். அதாவது ரெண்டு பைனரி நம்பர் இருக்கும். என்னென்ன நம்பர் அப்படின்னா 1 and 0. 1 அப்படின்னா ஹை வேல்யூ, 0 அப்படின்னா லோ வேல்யூ. லேச்சஸ்லையும் பை ஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் தான். லேச்சஸ் ஆல்சோ கால்ட் ஏ பை ஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். அதுலேயும் ரெண்டு பைனரி நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம், 1 and 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. A flip-flop circuit has two outputs and the outputs are always complementary to each other. ஸோ ஃபிளிப்-ஃப்ளாப் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரெண்டு அவுட்புட் இருக்கும். என்னென்ன அவுட்புட் இருக்கும்? Q and Q bar. இதா பாருங்க, Q and Q bar. நெக்ஸ்ட் ஹெட்லைனில் பாருங்க, Q and Q bar. இதில் Q அப்படிங்கிறது ட்ரூ வேல்யூ, Q bar அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி ஆர் ஃபால்ஸ் அவுட்புட். நெக்ஸ்ட் பாருங்க. Flip-flop can store 1-bit digital information or store 1-bit data. Since this information is locked in this circuit, it is also called as latch. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஃபிளிப்-ஃப்ளாப் அப்படிங்கிறது டு ஸ்டோர் 1-bit டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் அல்லது ஸ்டோர் 1-bit டேட்டா. அதாவது ஒரு பிட் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். அதாவது 1 அப்படிங்கிற நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும், அல்லது 0 அப்படிங்கிற நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். பைனரி அப்படின்னா 1 and 0. 1 அப்படிங்கிறது ஒரு பிட்டு, 0 அப்படிங்கிறது ஒரு பிட்டு. இந்த ரெண்டில் ஏதோ 1 மட்டும் தான் என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணும். 1-bit டேட்டா. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். The flip-flop circuit are usually bulbs are clocked. The time for which the bulbs remains in high state is called the pulse width of the pulse. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபிளிப்-ஃப்ளாப்னா என்னது? கிளாக் சிக்னல் அல்லது பல்ஸ் சிக்னல். அந்த பல்ஸ் சிக்னல் தான் பாருங்க கீழே கொடுத்துருக்கேன். இதை பாருங்க, ஸ்கொயர் வேவில் இருக்கும். அந்த கிளாக் சிக்னல் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஸ்கொயர் வேவில் இருக்கும். இதில் இந்த ஹையர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இதை பாரு, இந்த லெவல், இதுக்கு பேர் தான் ஹையர் ஸ்டேட், ஹையர் லெவல். இந்த ஹையர் லெவலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் வித். இதை பாருங்க, பல்ஸ் வித். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The bulbs are produced and applied at regular intervals. The interval between two bulbs is called a period. இதை பாருங்க, இந்த பல்ஸுக்கும் இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த பல்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் என்னது? பீரியட். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே இந்த டயக்ராமை பேஸ் பண்ணியிருக்கு. See the point. The flip-flop is triggered by either positive edge or negative edge of the clock signal for changing their output states. அப்போ ஃபிளிப்-ஃப்ளாப் அப்படின்னா பாசிட்டிவ் எட்ஜ், நெகட்டிவ் எட்ஜ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த பாருங்க, பாசிட்டிவ் எட்ஜ், நெகட்டிவ் எட்ஜ். இந்த கிளாக் சிக்னல் சேஞ்ச் ஆச்சுன்னா, அதாவது லோ டு ஹைனா கீழிருந்து மேலே போகிறது. நம்ம இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய கிளாக் சிக்னல் லோ டு ஹையாக இருந்ததுன்னா, அதாவது கீழிருந்து மேலே போச்சுன்னா இட் இஸ் கால்டு பாசிட்டிவ் எட்ஜ். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும்.
இந்த அவுட்புட் சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயின் ரீசனு நம்ம இந்த இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய இந்த கிளாக் சிக்னல் தான். ஃப்ளிப் ஃப்ளாப்பில் அவுட்புட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே இன்புட்டில் இருக்கக்கூடிய இந்த கிளாக் சிக்னல் தான். இப்போ இந்த கிளாக் சிக்னலை வந்து லோ டு ஹையாக அப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது கீழிருந்து மேலே போனீங்கன்னா, இட் இஸ் கால்டு பாசிட்டிவ் எட்ஜ். இதனாலேயும் அவுட்புட் என்ன ஆகுனா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கிளாக் சிக்னலை சேஞ்ச் பண்ணுறோம் எப்படின்னா ஹை டு லோ, அதாவது 1 to 0, மேலிருந்து கீழே சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்டு நெகட்டிவ் எட்ஜ். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ லோ டு ஹை அப்படின்னா பாசிட்டிவ் எட்ஜ், ஹை டு லோ அப்படின்னா நெகட்டிவ் எட்ஜ். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 3 பாயிண்ட்டுமே சேம் ஒரே மாதிரி தான், ஒரே எக்ஸ்பிளனேஷன் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எ ஃபிளிப் ஃப்ளாப் ஆர் எட்ஜ் சென்சிட்டிவ். ஒன் ஃபிளிப் ஃப்ளாப் கேன் ஸ்டோர் 1 bit data, பட் அவுட்புட் ஸ்டேட் சேஞ்சஸ் வித் ட்ரிகர் பல்ஸ் ஒன்லி. அப்போ ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னா எட்ஜ் சென்சிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் எட்ஜ் நெகட்டிவ் எட்ஜ். பாசிட்டிவ் எட்ஜ்னா லோ டு ஹை, நெகட்டிவ் எட்ஜ்னா ஹை டு லோ. இது வந்து ஒன்லி 1 bit டேட்டாவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். இந்த அவுட்புட் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே நம்ம இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய இந்த பல்ஸ் அல்லது கிளாக். இதனால தான் என்ன ஆகுது, அவுட்புட் வந்து சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, த ஃபிளிப் ஃப்ளாப் ஹேஸ் எ கிளாக் இன்புட் and its output is synchronized with clock pulse. ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா இன்புட்டில் கிளாக் பல்ஸ் இருக்கும். அதனால் அவுட்புட்டோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அவுட்புட் சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் பல்ஸ் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, latches are basically similar to flip-flops as they have 2 states. But the difference between latches and flip-flop is in the method of changing their states. latchesum flip-flopum ஒரே மாதிரி தான், 2 stage, என்னன்னா 0 and 1 ஒரே மாதிரி தான். ஆனால் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் சேஞ்ச் ஆகக்கூடிய மெத்தேடு மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லேச்சஸ்லேயும் அவுட்புட் சேஞ்ச் ஆகுது, ஃப்ளிப்-ஃப்ளாப்லேயும் அவுட்புட் சேஞ்சஸ் ஆகுது. அந்த மெத்தேடு மட்டும்தான் என்னன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, த எஸ்ஆர் லேட்ச் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப். இப்போது ஃப்ளிப்-ஃப்ளாப் அப்படின்னா மெயின்லி நம்ம 4 டைப்ஸ் சொல்கிறோம். என்னென்னா எஸ்ஆர் ஃப்ளிப்-ஃப்ளாப்பு, டி ஃப்ளிப்-ஃப்ளாப்பு, டி ஃப்ளிப்-ஃப்ளாப்பு, ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப். இந்த 4 ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் ரொம்ப சிம்பிளான ஃப்ளிப்-ஃப்ளாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் தான். ஓகே, தேங்க்யூ.